விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் குழந்தை லியா லட்சுமி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்விற்கு பின் லியாவின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. உடற்கூறாய்விற்கு பின் சொந்த ஊரான விக்கிரவாண்டிக்கு கொண்டுவரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட குழந்தை லியா லட்சுமியின் உடல் தலையில் அடித்துக் கொண்டு கதறி துடித்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள். குழந்தை லியா லட்சுமியின் உடலுக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி நேரில் அஞ்சலி செலுத்தி பெற்றோருக்கு ஆறுதல். உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு முதல்வர் அறிவித்த 3 லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலையை பெற்றோரிடம் வழங்கினார். விக்கிரவாண்டியில் குழந்தை லியா படித்த சென்ட் மேரிஸ் என்ற தனியார் பள்ளியில் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு. குழந்தை படித்த வகுப்பறை விழுந்து கிடந்ததாக கூறப்படும் கழிவுநீர் தொட்டி உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு பள்ளி நிர்வாகத்திடம் சரமாரி கேள்வி எழுப்பியதாக தகவல். குழந்தை லியா மரணத்தில் கைது செய்யப்பட்ட சென்ட் மேரிஸ் தனியார் பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியைக்கு மருத்துவ பரிசோதனை. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் முன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மெடிக்கல் டெஸ்ட். டெல்லியில் 6 நாட்கள் நடைபெறவுள்ள கிராமப்புற பாரத திருவிழாவை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. திருவிழாவில் அரங்குகள் அமைத்துள்ள கைவினை கலைஞர்களுடன் மோடி கலந்துரையாடல். கடந்த ஆண்டு பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு விழா மலர் வெளியீடு. சென்னை தலைமை செயலகத்தில் விழா மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையின் மூலம் குணமடைந்த சிறுமியின் குடும்பத்திற்கு வீடு. அரசு சார்பில் வழங்கப்பட்ட வீட்டிற்கான ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அப்பையநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள சாய்நாத் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 4 அறைகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களில் 6 பேர் உயிரிழப்பு. சிவகாசி பட்டாசு ஆலையில் வேதிப்பொருள் கலவையின் போது வெடி விபத்து நடந்ததாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தகவல். முழு விசாரணைக்கு பின்னரே அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து தெரியவரும் எனவும் விளக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அப்பையநாயக்கன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் அதன் உரிமையாளர், மேலாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியது, உரிய பாதுகாப்பின்றி பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் தொடர்புடைய இடங்களில் விடிய விடிய நடந்த அமலாக்கத்துறை சோதனை. மற்ற இடங்களில் சோதனை முடிந்த நிலையில் கதிர் ஆனந்தின் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் 2வது நாளாக தொடரும் ரெய்டு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் போட்டியை தொடங்கி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. வாடிவாசலில் இருந்து பாய்ந்து வந்த காளைகளை போட்டி போட்டு அடக்கிய காளையர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மேடையில் இடம் பிடிப்பதில் இருதரப்பினரிடையே தகராறு. ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார். டெல்லியில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள். குடியரசு தினத்தை முன்னிட்டு கடமை பாதையில் மிடுக்கு நடைபோட்ட ராணுவத்தினர். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் போலீசார் நடத்திய சோதனையில் அந்த மிரட்டல் வெறும் புரளி என தகவல். கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன உற்சவத்திற்கான கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர் லாரி விபத்திற்குள்ளானது தொடர்பாக அதன் ஓட்டுநர் கைது. ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு. ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் பும்ரா. பிஷன் சிங் பேடியின் 47 ஆண்டுகால சாதனையை முறியடித்து அபாரம். தான் ஓய்வு பெறவில்லை, ஒரு போட்டியில் இருந்து மட்டுமே விலகியுள்ளதாக ரோஹித் சர்மா விளக்கம். எப்போது ஓய்வு பெற வேண்டும் என்பதை பிறர் முடிவெடுக்க முடியாது என்றும் கருத்து.